சிவகாமி, நீயே இப்பதான் பொழைச்சு வந்திருக்க. இவளை பார்த்து ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அடிபட்டாலும் இவளா திருந்த மாட்டாவா? கார்த்தி, இவளை மோதிட்டு போன காரை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்ல பாட்டி. போலீஸ் முதல்ல அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம் நாம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது பாட்டி. அம்மா இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. பாட்டி, அம்மா கண்மணி கண்மணின்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. கண்மணி எங்க இருக்காங்க? அவங்க இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க டாக்டர். முதல்ல அவங்கள கிளம்பி வர சொல்லுங்க. பேசவே மாட்டாங்கன்னு நினைச்ச பேஷண்ட் இப்போ பேசுறாங்க. என்னால இத நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. அதுவும் அவங்க பேசுறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். இவங்க கண்மணி பேரை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு கண்மணி அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காங்க. அதனால அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்க. கண்மணி, இது நம்ம விஷயம் இல்ல, எங்க அம்மா விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தேன். கண்மணி, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அவரு என்ன சொல்ல வராருன்றத கேளு. அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ள. முடிஞ்சு போனதையே திரும்ப திரும்ப பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத கண்மணி. அம்மா ஓயாம கண்மணி பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்மணி வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா முழுசா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நீ கொஞ்சம் அவங்கள பார்க்க வந்தா நல்லா இருக்கும். நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அம்மாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு எதுக்கு? நீ என்ன பழி வாங்குற நேரம் இது இல்ல கண்மணி. ப்ளீஸ், எங்க அம்மாவோட உயிரே உன் கையில தான் இருக்கு. நீதான் அவங்கள காப்பாத்துற மருந்து. தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்து. நான் வேணா உன் கால்ல கூட விழுறேன். உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா கண்மணி? புருஷனை கால விழ வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன ஏமாத்தினவங்களுக்காக நான் எதுக்கு இறக்கப்படணும்? விடுங்கத்த, அம்மாவோட விதி எதுவோ அதுபடியே நடக்கட்டும். கண்மணிக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கண்மணிக்கு என் மேல இருந்த கோவம் இன்னும் தீரல. ரொம்ப வைராக்கியமா இருக்கா. என்னால இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? என்னடா என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரி இருக்கா? நானே நொந்து போய் வந்திருக்கேன். ஏன்டா இப்படி நடிக்கிற? நீங்க போய் ஆன்டி ரூம்ல பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்.